ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இந்த சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அத்தனை பார்ட்ஸையும் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணிருக்கோம். ஏன்னா குட்டி குட்டியா தான் வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், அது கூட போடக்கூடாது அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் மறுபடியும் இமேஜஸ் எல்லாம் போட்டு அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த தடவையாவது எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ ஃபார்மேட்லயே போடுங்க, இமேஜஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு வேலை இமேஜஸ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா இந்த சீரீஸ் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாம போயிடும். அதனாலதான் இமேஜஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த மீட் யுவர் செல்ஃப் சீரீஸும் இனிலிருந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வர ஆரம்பிச்சிரும். இதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புறோம். இதோட இதே மாதிரி தொடர்ந்து இந்த சீரீஸை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த கிளப்போட ஓனர் அவனே இறந்து போயிருந்தான். கையில இருந்த பேனாவை எடுத்து கழுத்துல குத்திட்டு அத்தோட தான் முடிஞ்சுது. உள்ள வேகமா லீலி வரா. என்ன நடக்குது, எப்படி இவனுக்கு பேனா கிடைச்சது, யாரும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அங்க ஒருத்தன் வார்டன் நிக்கிறான். அவன் பார்த்துட்டு, இல்ல மேடம், இவர் எல்லாத்தையும் நான் எழுதி ஒப்படைச்சிடுறேன்னு சொன்னாரு, அதனாலதான் இவருக்கு கொண்டு வந்து பேனாவை கொடுத்தேன். பத்திரமா நான் பார்த்துட்டு பக்கத்துலயே தான் இருந்தேன். ஆனா அப்பன்னு பார்த்து இந்த கூ உள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக வேற வழி இல்லாம வெளியே போனேன். அந்த சமயம்னு பார்த்து இந்த ஆள் இறந்து போயிட்டான். நான் என்ன மேடம் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கூக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுது. நம்மளால ஒரு முக்கியமான ஆள் இப்படி இறந்து போயிட்டான், வர வேண்டிய ஆதாரம் எதுவும் வராம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் பயமா இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, இந்த பேனாவை ஏறணும்னே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. இவன் இறந்து போகணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. பெரிய ஆளுங்க நமக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறதால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு லீலி நேரா கிளம்பி அந்த மினிஸ்டர் ஒருத்தன் இருக்கான்ல அவன் கிட்ட போறா. என்னம்மா, நான் கிளம்பலாமா, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சுமா அப்படின்னு அந்த அதிகாரி ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கான். லீலி அமைதியா பாத்துட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு திமிரடா அப்படின்னு பக்கத்துல இருக்க அதிகாரி பக்கத்துல போக, இல்ல, நடந்த விஷயத்தெல்லாம் யாராவது வந்து இவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் தான் இவனுங்க ஆளுங்க வச்சிருக்காங்களே. இங்க பாருடா, எத்தனையோ பொண்ணுங்களை கூட்டு போய் கடத்தி வச்சுட்டு அவங்கள பண்ணிருக்கதெல்லாம் அபியூஸ். அதுல யாருக்காவது கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அதுக்கும் கூட சேர்த்து அடுத்தவன் பொண்டாட்டியை கடத்திட்டு போயிட்டு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அந்த கேஸை உங்க மேல போடுவேன். உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து வரா. ராஜா கிட்ட இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க பாக்குறாங்க. லீலியும் இந்த கேஸ ஹேண்டில் பண்ற அந்த இன்னொரு ஆபீசரையும் பார்த்து, பரவாயில்ல, எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டீங்க, இதுக்கு மேல மாட்டிருக்கிறது அங்க யாரும் இல்ல, என்ன யார் தப்பு பண்ணாலும் தெரியாம போச்சு, ஆனா இதுவரையும் நீங்க பண்ணதே பெஸ்ட் தான், இந்த கேஸை இதோட விட்டுருங்க. அதுவும் இல்லாம அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு ராஜாக்கே ராத்திரி பகலா தூக்கம் இல்ல, அதனால இதுக்கு மேல இதை பத்தி பெருசா கண்டுக்க வேணாம், உங்க ரெண்டு பேருக்குமே ராஜா பெரிய கிஃப்டா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து போயிடுறான். அந்த ஆபீசர் பாக்குறான். பாருமா, ராஜா அப்படி சொல்றதுல என்ன அர்த்தம் தெரியுதுல, இதுல ஏதோ பெரிய இடம் சம்பந்தப்பட்டிருக்கு, அவங்க வெளியே வந்தா அது ராஜாக்கே ஆபத்து வர மாதிரி இருக்கு. சோ ராஜா அதை முடிக்க சொல்றாரு. முடிச்சுக்கலாமா அப்படின்னு அந்த ஆளு பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த லூ அதிகாரி இருக்கான்ல, அவனோட இமேஜஸ மட்டும் தான் அந்த பொண்ணுங்க வரைஞ்சு கொடுத்தாங்க, வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுங்க வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால பயங்கரமா லீலிக்கு அப்செட் ஆயிடுது. அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. இந்த பொண்ணுங்க ஏதோ தெரியுது ஆனா சொல்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த பொண்ணு கிட்ட யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்களே சொல்லிட்டு போறாங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு லீலி சொல்லிட்டு சோகமா தனியா வந்து உட்காந்துக்கிறா. அங்க ஒரு பாறை மேல உட்காந்து அவ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஷாவ் அங்க வந்துடுறான். சமாதானப்படுத்துறதுக்கு, சார் இங்க வந்தீங்களா, கிளம்பி போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு லீலி சொல்ல ஷாவ் பாக்குறான். நீ இந்த இடத்துலதான் எப்பவுமே சோகமா இருந்தா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாஸ்டர் சொன்னாரு, அதான் வந்துட்டேன். ஒரு கேஸ க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு போய் யாராவது சோகம் ஆவாங்களா என்ன அப்படின்னு ஷாவ் கேக்குறான். ஆறுதல் சொல்ல வந்தியா, இல்ல நீ வந்து மனசு கஷ்டப்பட வைக்க வந்தியா, இங்க போ அப்படின்னு லீலி கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கு உடனே அவன் பாக்குறான். இங்க பாரு, சில சமயம் நாங்க நட்சத்திரம் போற பாதைய மிஸ் பண்ணிடுவோம். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த நட்சத்திரத்தை நட்சத்திர கூட்டத்துல தேடி அலைய முடியாது, ஆனா நட்சத்திரம் என்னைக்குமே அதோட பாதையில இருந்து விலகியே போறது இல்ல, நம்ம தான் மிஸ் பண்றோம். சோ எந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தோட பாதை ஆரம்பிச்சதோ அது நமக்கு தெரியும்ல, அதை வச்சு அப்படியே தேடி கண்டுபிடிச்சோம்னா அதோட எண்டிங் பிளேஸ்க்கு போயிடலாம். அப்படிதான் நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி பாக்குறா. சூப்பர் ஐடியா. கேஸ் நடுவுல இப்படி முடியாம போயிடுச்சுன்னா திருப்பி மறுபடியும் ஸ்டார்டிங் இடத்துக்கு போலான்னு சொல்ற. இந்த கேஸ் ஆரம்பிச்சதே சூ இருக்கான்ல, அவன் ஹன்ஷாவை அந்த செவுத்துல புதைச்சதோடு தான். அவன்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்ற. என்ன கொண்டு வந்திருக்க, எனக்கு பிடிச்ச ஸ்நாக்க என் மாஸ்டர் உன்கிட்ட கொடுத்து விட்டாரா, தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு லீலி அதை சாப்பிட்டுட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்கா.
லீலி ஷாவ் 2 பேருமே மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துடுறாங்க சூவை பாக்குறாங்கிறதுக்காக. சூ கிட்ட காவலுக்கு இருக்கிறவனை பார்த்து அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன், அவன் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சூவை பாக்குறதுக்கு உள்ள போறாங்க. சூ ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கான், ரொம்ப வீக்கா இருக்கான், அவன் உடம்பே முடியாம தான் இருக்கு. பாவம் ஹன்ஷா அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்க. உடனே லேலி பாக்குறா, ஹன்ஷாவை நீ கொல்லல, அவன் மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்திருக்கு, ஆனா நீ எங்க கிட்ட போய் சொல்லிருக்க, உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தி நாங்க கேட்டோம், அப்ப கூட நீ உண்மையை சொல்லவே இல்ல, எதனால என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் ஹன்ஷாவை அன்னைக்கு ரோட்ல குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கும் போது பார்த்தேன், அவன் மேல என்னைக்குமே எனக்கு கோவம் இருந்ததே கிடையாது, அவ என்னைக்கா இருந்தாலும் என்னை பார்த்து அன்னைக்கு சிரிச்சு எனக்கு மரியாதை கொடுத்த ஒரு பொண்ணுதான், அதனால நான் அவன் மேல இருந்த பாசத்தால அவளை வீட்டுக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டேன். ரொம்ப உடம்பு வீக்கா இருந்தது, என்ன கூட அவளுக்கு அடையாளம் தெரியல. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் என்னை பத்தி தெரிஞ்சு அவ பேசவே ஆரம்பிச்சா. எனக்கு எப்பவுமே ஹன்ஷாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா தப்பா அவகிட்ட நடந்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணதே இல்ல. 3 நாள் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. அப்பதான் பேசுறதுக்கான ஸ்ட்ரென்த்தே அவளுக்கு வந்துச்சு. எம்ப்ராய்டரி ஹவுஸ்ல வேலைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பேலஸ்ல மெய்டு வேலையை முடிச்சிட்டு கிளம்புற பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அன்னைக்கும் அப்படிதான் அவளை பயங்கரமா ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல இவ உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிதான் ஹன்ஷாவை தூக்கி போட்டிருந்தாங்க. அப்பதான் நான் அவளை பார்த்தேன். எப்படியாவது என் உயிரை கொடுத்து காப்பாத்திடணும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப அவ உடம்பு முடியாம போயிருந்ததா, என்கிட்ட அதுக்கும் மேல ஸ்ட்ரென்த் இல்ல, ஹன்ஷா இறந்து போயிட்டா, வேணும்னே தான் கொண்டு போயிட்டு அரண்மனையில நான் அவளை ஒளிய வச்சேன். என்னைக்காவது அந்த கேஸ் வெளியே வரும், அன்னைக்கு அவளை பத்தி விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஹன்ஷா மேல அவ கருணை மனசுக்கு தான் அவ்வளவு பூவா முளைச்சு ராஜா கண்ணிலேயே பட்டிருக்கு. என்னால அந்த ஹூடா இருக்கானே அவனை மட்டும்தான் கொல்ல முடிஞ்சது, வேற யாரையும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் யூஸ்லெஸ். அன்னைக்கு நீங்க என்கிட்ட விசாரிக்கும் போது கூட ஒரு அதிகாரி உள்ள வந்துட்டாரு, ஏன்னா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு ஹன்ஷா என்கிட்ட அப்பவே சொன்னா. சோ அவங்க முன்னாடி நான் யார் பேரையாவது சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் எதையுமே சொல்லல. ஹன்ஷா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அங்க துணை மனைவியோட அரண்மனையில தானே அவ வேலை பார்த்தா, அப்படி வேலை பார்க்கும்போது ஒருத்தன் நேரா வந்து அவளை பயங்கரமா வந்து வற்புறுத்தி இருக்கான், தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கான். அப்போ ஹன்ஷா அவனோட கையை பார்த்திருக்கா, கையில அவ்வளவு பெரிய தழும்பு இருந்திருக்கு, ஏதோ நெருப்பு காயப்பட்ட மாதிரி. அதே பையன் தான் மறுபடியும் ஹன்ஷாவை அன்னைக்கு பயங்கரமா அபியூஸ் பண்ணியிருந்திருக்கான். அன்னைக்கு மாஸ்க் போட்டிருந்திருக்கான், முகம் ஹன்ஷாக்கு தெரியல, ஆனா கையில இருந்த தழும்ப பார்த்திருக்கா. இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டேன். இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரும் இறந்து போயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இப்ப சொல்றேன். ப்ளீஸ், ஹன்ஷாக்கு ஏற்பட்ட பாதிப்பு இதுக்கு மேல வேற யாருக்கும் ஏற்படாம பாத்துக்கோங்க, காப்பாத்துங்க. என்னாலதான் ஹன்ஷாவை பார்க்க முடியாம காப்பாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கான். துணை மனைவியோட வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து 3rd லெவல் அதிகாரிங்க, இல்ல அதுக்கும் மேல இருக்கிறவங்களால மட்டும்தான் வர முடியும். அப்ப அங்க உள்ள வந்தது கூட பெரிய ஆளா தான் இருக்க முடியும் அப்படின்னு லீலி பாக்குறா. உங்களால அவங்கள பழிவாங்க முடியுமா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு மறுபடியும் சூ கேக்குறான். உடனே அவன் ஒரு மாதிரி உடம்பு முடியாம கீழே விழுறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப நாள் உயிர் தங்காதுன்னு சொல்லிட்டு லீலிக்கே தெரியுது. ஒண்ணு, அந்த குற்றவாளிங்க அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி உன்னை என்னால காப்பாத்த முடியலன்னா நீ இருக்கிற இடத்துக்கு அவங்களையும் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு லிலி சொல்றா. அங்கிருந்து வேகமா வெளியே கிளம்பி போயிடுறா. ஷாவ் பாக்குறான், யார்கிட்டயும் ஆறுதல் சொல்ல மாட்ட, வாக்குறுதி கொடுக்க மாட்ட, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, பாவம் அந்த பையன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உயிரையே பணையம் வச்சிருக்கான், இவனுக்காக இல்லைன்னா வேற யாருக்காக நான் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நேரா லீலி அவளோட வீட்டுக்கு போயிடுறா. அவளை பாக்குறதுக்கு ஷா கையில ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். லீலி என்னதுன்னு கேட்க, கையில காயம் பட்டிருக்குல்ல, எங்க அம்மா எனக்கு காயம் பட்டு தழும்பு வர மாதிரி இருந்தா இந்த மருந்து தான் போடுவாங்க, சோ நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆமா, நீ என்னது ஒரு இங்க் மாதிரி வச்சிருக்க, என்னது அப்படின்னு நம்ம ஷாவ் கேக்குறான். லீலி, அது டாட்டூ போடுற இங்கு, என் கையில இருக்கிற தழும்பு இன்னும் கொஞ்சம் நாள காயம் ஆறி மறைஞ்சு போயிடும், அதனால இது போகாம இருக்கணும்னா இதை டாட்டூ பண்ணி வச்சுக்கிட்டேன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த லூ அதிகாரியோட வெப்பனை வச்சு நான் அவனை மாட்டி விடலாம்ல, அதுக்குதான் அப்படின்னு சொல்ல ஷாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அடி பாவி, இந்த கேஸ் முடிஞ்சிரும், ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க உன் மேல தழும்பு இருக்கும், அது உனக்கு பிரச்சனை இல்லையா? நான் ஒண்ணு சொல்லவா, வானத்துல இருந்து சில சமயம் நட்சத்திரம் எல்லாம் கீழே விழும்ல, அது எதுக்கு தெரியுமா? நமக்கு நட்சத்திரத்தை வழிகாட்டுறதுக்காக தான் விழுதுன்னு நான் நினைச்சுக்குவேன். இன்னைக்கு நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், இந்த கேஸ்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த நட்சத்திரமா இருந்து இந்த கேஸ் எப்படி போகுது அப்படின்னு வழி காட்டுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இப்போ முதல்ல காயத்துக்கு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மருந்து போட ஆரம்பிக்கிறான். ஆமா, நீ என்ன முதல் தடவை காப்பாத்துறதுக்கு வந்தல்ல, அதான் சின்ன வயசா இருக்கும் போது, அப்ப என்ன யாரு தள்ளிவிட்டா, நீ பாத்தியா அப்படின்னு லீலி கேக்குறா. யாரும் தள்ளிவிட்ட மாதிரி எனக்கு தெரியல, நீ விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவனை நோட் பண்ணேன், அப்போ அந்த இடத்துல யாருமே இல்ல, இவனை யாராவது தள்ளி விட்டாங்களா, நான் பார்த்துட்டு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா, நான் பார்த்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். சரி, நீ மருந்து போடுறேன்னு என் கையை வேக வச்சிடாத அப்படின்னு லீலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஷாவ் சாரி சாரி அப்படின்னு சொல்லும் போதே அப்ப அங்க அந்த அதிகாரி ஒருத்தர் வந்துடுறாரு. அவர்கிட்ட சூவோட வாக்குமூலத்தை லீலி கொடுக்குறா. இங்க பாருங்க, சூ கொல்லவே இல்ல அந்த ஹன்ஷாவை, அந்த பொண்ணு இறந்து போனது காயங்களாலதான், அந்த காயங்களுக்கு காரணம் யார் தெரியுமா? லூ
அதிகாரி அவன் கூட இருந்த மத்தவங்க தானே சொல்ல, லூ அதிகாரி தான் காயமா? ஆனா அவன் கிளம்பி போயிட்டானேம்மா. வேற ஏதோ ஒரு படத்துக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான்னு சொல்ல, லீலி பாக்குறா. என்னது அப்படியா? அவன் போக கூடாது. அவன் மட்டும்தான் இருக்க ஒரே ஆதாரம். வேற எந்த டீடைல்ஸும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஷாவ் லீலி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த சீக்கிரட்டா இதெல்லாம் நடத்திட்டு இருக்கான்ல, அவன் கிட்ட போயிட்டு லீலி மறுபடியும் அந்த ஆள லூ அதிகாரியை தேடிட்டு பின்னாடியே போயிருக்கான்னு சொல்ல, அப்படியா? நான் சொல்ற பிளான பண்ணுங்க. இந்த ஒரு பிளான தவிர இப்போதைக்கு வேற வழியே இல்லைன்னு அந்த பையனும் சொல்றான். லீலி தேடி போயிடுறா. கரெக்டா அந்த பையன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே லூ அதிகாரி போற வண்டியை ஒருத்தன் ஓட்டிட்டு போறான். அவனுக்கு புறா மூலமா ஏதோ ஒரு தூது ஒண்ணு வருது. அதை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறான். ஷாவ் வேற ஒரு பக்கமா போயிட்டு ஆளுங்களை கூப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கான். லூ அதிகாரி பாக்குறான். என்னடா இது, குதிரை வண்டி கீழே கவுந்துருச்சு. இப்ப என்னையா பண்றது? உன்ன மாதிரி ஒரு ஆளை நம்பி வந்தேன் பாரு. நான் இப்படி எங்க ஏதாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். குதிரை எடுத்துட்டு போக பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு லீலி வந்துடுறா. இங்க பாரு, இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருமா, என்ன நீ வற்புறுத்தி ஏதாவது கேள்வி கேட்டனா நானே இறந்து போயிருவேன். என்ன நானே கொன்னுக்குவேன். புரியுதா அப்படின்னு அவன் சொல்ல, இங்க இந்தா கத்தி, ட்ரை பண்ணி பாரு பாக்கலாம். எவ்வளவு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த அளவுக்கு தப்பிச்சு ஓட பாப்ப. நீ உனக்கு கொனுக்கு போறியா? நல்ல காமெடியா இருக்கு. சரி ஓகே, யாரெல்லாம் கூட இருந்தா உண்மையை சொல்லுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம அவனும் உண்மையை சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். ஆனா பின்னாடி அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவன் இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு லைட்டா யாருக்கும் தெரியாம பின்னாடியே போற மாதிரி போயிட்டு லீலி கையில வெப்பன் வச்சிட்டு இருக்கா. அந்த வெப்பன் மேல இந்த லூ அதிகாரியை தள்ளிவிட லீலியே ஷாக் ஆயிடுறா. ஒரு பக்கம் பயங்கரமா லூ அதிகாரிக்கு அடிபட்டுருது. பின்னாடி இருக்கவன் கொலை பண்ணிட்டாங்கன்னு கத்திட்டு அந்த வண்டி ஓட்டினவனும் அவன் கழுத்தை அவனே குத்திட்டு கத்திய தூக்கி லீலி கிட்ட போட்டுடுறான். இந்த 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஷாவ் அந்த இடத்துக்கு மத்த ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் கூட வந்திருக்காரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் இருக்காருல, இந்த கேஸ விசாரிச்சார்ல. என்ன லீலி, எதுக்கு இவரை கொலை பண்ணிருக்கீங்கன்னு கேட்க ஷாவ் பக்கத்துல வரான். லீலி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த வண்டி ஓட்டுனவன் இந்த அதிகாரியை என் மேல தள்ளி விட்டுட்டு அவனே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். இத பார்த்தா நீ என்ன நம்புவியா மாட்டியா? சொல்லு அப்படின்னு கேக்குறா. சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஐ விட்னஸ் இருந்தா கண்டிப்பா 80% நம்புவேன். ஆனா ஐ விட்னஸ் இல்லனா 10% தான் இதை நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு ஷாவ் சொல்றான். சரி ஓகே, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு லீலி அங்க வந்திருக்க போலீஸ் அதிகாரிகளோட கிளம்பிடுறா. ராஜாக்கு இந்த தகவல் தெரியுது. எனக்கு முக்கியமான கவுண்டி பிரின்சஸ இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. யாருதான் அப்படி இந்த கேஸ்க்கு பின்னாடி இருக்கான்னு எனக்கு புரியல. என்னதான் பண்றாங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இங்க நம்ம லீலியோட மாஸ்டர் பாக்குறாரு. நான் அதை பத்தி விசாரிக்கிறேன்னு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து அடுத்த முக்கிய தகவல் வருது. நீங்க எப்பவோ ரிட்டையர்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருச்சு. நீங்க உங்க சொந்த ஊருக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவர் மாஸ்டரை இப்பயோட கழட்டி விடுறாங்க. இதுக்கும் மேல இவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு. உடனே ரீனா பாக்குறா. என்னெல்லாம் அநியாயம் பண்றாங்க, நம்ம மேடம காப்பாத்த கூடாதுன்னு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ரீனா நேரா கிளம்பி லீலி ஜெயில இருக்கா. அக்கா வாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழ ஆரம்பிக்க லீலி பாக்குறா. ஏண்டி அழுதுட்டு இருக்க? ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன் போல. ராஜாவாலேயே என்னை காப்பாத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ அது என்ன ஒரு பிரச்சனையா? சரியா போயிடும்னு சொல்ல உங்களை கொலை பண்றதுக்கு தான் ஐடியா பண்ணிருக்காங்க. மாஸ்டரை வேற டிடெக்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க எல்லாமே எனக்கு வாழ தெரியாதுன்னு சொல்ல லீலி பாக்குறா. பைத்தியக்காரி, என்ன கொன்னாங்கன்னா உன்னை மட்டும் உயிரோடையா விட்டு வைப்பாங்க? கண்டிப்பா உன்னையும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு தப்பான வழியில ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் அரண்மனையில இந்த லீலி தான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தா. இப்ப இவ ஜெயிலுக்கு போயிட்டா. இந்த கேஸை யார் விசாரிக்கிறது அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸும் வாய் மூடிட்டு கை கட்டி நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஷா உள்ள போறான். உள்ள போறதுக்கு அவனுக்கு பதவி எதுவும் கிடையாது. ஆனா ராஜா கொடுத்த பேட்ஜ் இருக்கு. அதை காட்டிட்டே இந்த கேஸை இத்தனை நாள் லீலி கூட நான் தான் விசாரிச்சேன் ராஜா. இதுக்கும் வரைக்கும் நான் விசாரிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க, உன்னை நம்பினது கரெக்ட்னு எனக்கு அப்பவே தெரியும்பா, நீ விசாரி அப்படின்னு ராஜாவே சொல்லிடுறாரு. ஷா வீட்டுக்கு திரும்ப போகும்போது அவங்க அப்பா கூட தான் போயிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சாலும் அவங்களை பிடிக்க முடியாது. நீ நினைக்கிற இடம்லாம் பெரிய ஆளுங்கன்னு சொல்ல ஷாவு பாக்குறான். பா, அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு போல. அவங்க யாரும் நீங்களே சொல்லிடுங்க. விசாரிக்கிற வேலையாவது எனக்கு மிச்சம்னு சொல்ல அவங்க அப்பா மறுபடியும் முறைக்கிறாரு. ஏன்பா நீங்களும் ஒன்னும் அந்த இடத்துக்குலாம் அப்படின்னு கேட்க உடனே அவங்க அப்பா ஷாக் ஆயிடுறாரு. அறிவு கட்டவனே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி கேவலமான இடத்துக்குலாம் உங்க அப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷாவு லீலிய பார்க்க ஜெயிலுக்கு போறான். சார் ஒரு வழியா என்ன பார்க்க வந்துட்டீங்க போல அப்படின்னு லீலி கிண்டலா கேட்டுட்டு இருக்கா. இப்ப விசாரிக்கிறது என்னதான் லூ அதிகாரி கேஸா இருந்தாலும் லூ அதிகாரி கேஸ் உன் மேல வந்ததுக்கு காரணமே அந்த கிளப் கேஸ பத்தி நம்ம விசாரிச்சோம்ல, அதனாலதான். சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி வேற ஏதாவது நடந்ததா அப்படின்னு லீலி கேக்குறா. இந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்தணும்ல, அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவுக்கு திரும்பி போகும்போது சிசின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவ மட்டும் சொன்னா, என் வீட்டுல இருந்துட்டு எப்பவுமே நான் அமைதியா இப்படி கைய குவிச்சு ஜன்னல் வழியா நட்சத்திரத்தை பார்ப்பேன், அது ஒண்ணுதான் என்னோட வேலைன்னு சொன்னா. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ல
இத பத்தி யோசிச்சு பார்த்ததுமே லீலி லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் பாக்குறான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு வேகமா கிளம்பி அங்க இருந்து வெளியே போறான். ரீனாவோட சேர்ந்து அந்த சிசி பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறான். இவ வீடு இவ்வளவு பள்ளத்தாக்குல இருக்கு. இங்க இருந்து நட்சத்திரத்தை அவளால பார்க்கவே முடியாது. ஜன்னல் வழியா என்ன பார்த்தா அப்படின்னு கைய குவிச்சு பார்க்க அங்க பூச்செடி இருக்கு. இந்த பூச்செடிக்குள்ளதான் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு சிசி மறைச்சு வச்சுட்டு போயிருக்கா. இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா இதை நம்ம படிக்க கூடாது, ராஜா கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் ரீனா அந்த லெட்டரை கூட பிரிக்க விடாம நேரா ராஜா கிட்ட போய் கொடுத்துடுறான். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராஜாவோட அசிஸ்டன்ட் வராரு. நல்ல வேலைப்பா, நீ பிரிக்காம கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்ட. ராஜா வந்து டைம் எடுத்து படிச்சுட்டு நாளைக்கு காலைல உனக்கு கூப்பிடுவாரு. இப்போ நீ கிளம்புன்னு சொல்ல, சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மனசே வராம ஷாவ் அங்க இருந்து போறான். இவன் போய் முடிக்கிறதுக்குள்ள தீ விபத்து நடந்துருச்சு ராஜா அரண்மனையில. ஆள் அழுக்க தண்ணியை தூக்கிட்டு ஓடுறாங்க. டாக்குமெண்ட்க்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு ஷாவும் பின்னாடியே ஓடுறான். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க பேரு அத்தனையும் அதுல இருக்கு. அதுதான் அந்த பொண்ணு இப்படி சிக்னலா சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு. டாக்குமெண்ட்க்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்க, டாக்குமெண்ட் போயிருச்சுப்பா, ஆனா நீ இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்குன்னு ராஜாக்கு தெரியும், கண்டிப்பா உனக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பயங்கரமா ஷாவ் ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா பயங்கரமா வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கு லீலியோட வீட்ல இருந்து. ஷாவ் ரீனா பக்கத்துல வரான், என்ன ஆச்சுன்னு. லீலி மேடம் காலையே ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோ இன்னைக்கு சண்டைக்கு போனப்போ ஒருத்தன் பக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்திருந்தானா, அந்த அடியால் எதிர்ச்சிட்டு லீலி மேடம் எந்த தப்புமே பண்ணலங்கிற உண்மையை சொல்லிட்டானா. சோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க. லீலி மேடம் பயங்கர கோபத்துல இருக்காங்கன்னு சொல்ல ஷாவ் நேரா உள்ள போறான். லீலி ரொம்ப டென்ஷனா இருக்கா. ஷாவ் சொல்லிருக்கான், ராஜா கண்டிப்பா அந்த லிஸ்ட பாத்திருப்பாரு. ஆனா அவராலேயே பனிஷ்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்களா இருந்திருப்பாங்க. நாட்டோட அமைதிக்கே பாதிப்பு வந்துச்சுன்னா ராஜாவால மட்டும் என்ன பண்ண முடியும்? அதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணிருப்பாரு. லிலி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத. ராஜா உன்னை காப்பாத்துறதுக்காகவும் தான் இதை பண்ணிருக்காருன்னு சொல்ல அவ பாக்குறா. என்ன காப்பாத்தணுமா? எனக்கா இப்ப பாதுகாப்பு தேவைப்படுது? எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும். இப்போ என்ன காப்பாத்துறதால என்ன பலன் இருக்கு அப்படின்னு லிலி ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஒரு மினிஸ்டரோட வீட்டுக்கு நிறைய பொண்ணுங்கள முகமூடியெல்லாம் போட்டு யார் முகமும் பார்க்க முடியாதபடி கூட்டு வராங்க. உள்ள பார்த்தா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டி அதுல ஒருத்தனை மறைமுகமா இத்தனை நாள் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, இவன் தான் பிரின்ஸ் ஹெங்கா. இந்த ஐடியாக்கு பின்னாடி எல்லாம் இருந்தவன் இவன் தானா. இந்த லீலி இருக்காளே, என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டான்னு அவளை ஜெயிலுக்கு அனுப்பி அங்கேயே தீத்து கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனா எங்க அப்பா மறுபடியும் அவளை காப்பாத்திட்டாரு. சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கூட அல்ல கை துடுக்குங்க 2-3 மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. பிரின்ஸ் ஹெங், நீங்க மனசு வச்சா முடியாத காரியம்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா முடிச்சிடலாம். இப்ப என்ன பண்ணா அந்த லீலி, அவளால ஒண்ணும் பண்ண முடியல. உங்களுக்காக நான் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்ல எக்கச்சக்கமான பொண்ணுங்க வராங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முகத்தை மூடி கூட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்க எல்லாருமே டான்சர்ஸ் தான் போல. அவங்களை கூட்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான். அந்த பொண்ணுங்களெல்லாம் உள்ள வந்து விட்டுட்டு இவனும் ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஹெங் இருக்கான்ல, சரியான பொம்பளை பொறுக்கி போல. அந்த பொண்ணுங்க வந்ததும் நல்லா வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல சாம்பிராணில குபு குபுன்னு புகையா வருது. பொண்ணுங்கெல்லாம் தண்ணிக்குள்ள இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. எல்லாரும் அப்படியே மயங்கி மட்டை ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. லீலி ஓவரா குடிச்சிட்டு ரூம்குள்ளேயே இருக்கான்னு ரீனா பார்க்க ஓடி வரா. முக்கியமான கேஸ். பிரின்ஸ் ஹெங் அங்க ஒரு மினிஸ்டரோட வீட்டுல இறந்து போயிட்டாராம். எந்திரிங்கன்னு சொல்ல, எந்த கேஸையும் நான் பாக்குற மாதிரி இல்லைன்னு லீலி சொல்றா. அந்த பிரின்ஸ் ஹெங்கோட கையில பெரிய மார்க் இருந்துதான், எரிஞ்சு போன தழும்பு மாதிரி. சூ சொன்னால ஹன்ஷா சொன்னான்னு அதே தழும்புன்னு சொல்ல, வா போலாம் அப்படின்னு லீலி கிளம்புறா. பார்த்தா லீலியோட பெட்ல ஷாப் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இது என்ன கதை அப்படின்னு ரீனா கேட்டுட்டு இருக்கா. லீலி யோசிச்சு பாக்குறா. முன்னாடி நாள் நைட்டு குடிச்சிட்டே இருந்திருக்கா. ஷாப் வந்திருக்கான். அவனு கூட உள்ள விடாம கண்டுக்காம இருந்திருக்கா. ஷாப் விண்டோ வழியா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ மனசு கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு புரியுது. எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கலாம், தாண்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா கொண்டாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் எனக்கு இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸையே என்னால முடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கேஸ்ல இவ்வளவு பக்கத்துல நான் போயிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. துணை மனைவி கூட நான் நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. உன்னை கூட பாராட்டி இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? யார் தப்பு பண்ணான்னு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை இது அப்படின்னு லீலி புலம்புறா. நேரா ஜன்னல் வழியாவே குதிச்சு உள்ள வந்து ஷாவ் உட்காந்துக்கிறான். இங்க பாரு, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே கூ இருக்கான்ல, அவனுக்கு வேலை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உன்னை பாரு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உன் மாஸ்டரை பாரு, அவரையும் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே இப்படிதான் இருக்கோம். என்கிட்ட இந்த பேட்ச் இருக்கு. ராஜா கிட்ட இதையே நான் என்னைக்காவது ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் உனக்கு என் மேல இருக்க கோவம்னா அந்த பேட்சை தூக்கி போடுறேன் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, இப்போ நம்ம 2 பேரும் ஈக்குவல் தான். நான் ராஜா கிட்ட எதையும் ஹேண்ட் ஓவர் பண்ண தேவையில்லை. நம்ம 2 பேரும் மனசு விட்டு குடிக்கலாம். எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு தீர்த்துடலாம் அப்படின்னு நம்ம ஷாவ் சொல்றான்.
சொல்றான். லீலிக்கே இவனை பார்க்க சிரிப்பா வருது. கொஞ்சம் குடிச்சிட்டா கூட ஓவரா போதை ஆயிடுவான் போல. அதனால இவனை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. நீ மனசாட்சியே இல்லாதவன் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் நீ மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு லீலி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, நான் தூங்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு மேல போயிட்டு கோட்டு போட்டிருக்கான். அதை கழட்டிட்டு லீலியோட பெட்ல நல்லா உல்லாசமா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இந்த கதையெல்லாம் லீலி சொல்லிட்டு இருக்கா. ரீனா பார்த்துட்டு இந்த நிலைமைக்கு அவரை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்ல, போய் லீலி பக்கத்துல ஷாவை எழுப்புறா. ஷாவுக்கு செம்ம அசிங்கமா இருக்கு. கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு லீலி வெளியே போயிடுறா. ஐயோ இந்த பேட்சை வேற தூக்கி போட்டோமே, ராஜா கொடுத்ததுன்னு ஷாவ் தேடுறான். லீலி அதையும் எடுத்து பக்கத்துலயே வச்சுட்டு போயிருக்கா. இத பாக்கிறதுக்கு இன்னும் அவமானமா இருக்கு. இவன் பாட்டுக்கு தலை குனிஞ்சு நிக்க விசாரிக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க. இந்த சாம்பிராணி இருக்கே, இந்த புகை மூலமா தான் விஷம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி இருக்கு. தண்ணிலேயே எல்லாம் இறங்கி இருக்கு அப்படிங்கறதால இந்த விஷத்தை நம்மளால கண்டு கூட பிடிக்க முடியாது. அதனாலதான் இங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. ஷாவ் அப்படின்னு லீலி கூப்பிட்டு, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ சொல்ல அப்படின்னு சொல்ல, ஷாவ் சுத்தி முத்தி பாக்குறான். ஒரு ஆளையும் சுத்தி 2 பொண்ணுங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 2 பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க. ஆனா ஆண் யாரும் இல்ல. யாரோ இங்க இருக்கிறவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. இங்க இருக்கிற கேண்டில் ஸ்டாண்ட கூட தள்ளி விட்டுருக்காங்க பாரு. இந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டு வந்ததுக்கு ஒரு ஆள் வந்தான்ல, அவன் தான் கண்டிப்பா இங்க தப்பிச்சு போயிருந்திருக்கணும். ஆனா அவனுக்கும் விஷம் ஏறி இருக்கு. அதான் கேண்டில் ஸ்டாண்ட் மேல எல்லாம் விழுந்து போயிருக்கான். கண்டிப்பா நம்ம அவனை தேடணும்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு போலீஸ் ஒருத்தன் நிக்கிறான். உனக்கு யாரையாவது தோணுதா? வந்ததுல இருந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீலி கேக்குறா. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். ஆனா அவன் மேல லீலிக்கு நிறைய டவுட் இருந்துட்டு இருக்கு. இந்த டெட் பாடிஸ் எல்லாம் கொண்டு போற வேலையை கு பாத்துட்டு இருக்கான். ரீனா ஓடுறா. நீங்க அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு கேட்க, என்ன வேலையை விட்டு தூக்கி காமனர் ஆக்கிட்டாங்க. அப்புறமா கெஞ்சி கூத்தாடி யாரோ இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இந்த பாடி எல்லாம் தூக்கிட்டு போற வேலையை எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல ரீனாவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம எல்லாம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், நல்லது நடக்கணும்னு நினைச்சோம், நமக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கேட்க லீலி பாக்குறா. அந்த பொண்ணு பின்னாடி ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க. அவ காது கிட்ட பாக்க அந்த கிளப்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் காதுக்கு பின்னாடி சூடு போட்டு தழும்பு மாதிரி வச்சாங்கல்ல, அந்த தழும்பு இந்த பொண்ணுக்கும் இருக்கு. இவளும் அந்த டீமை சேர்ந்தவ தானா? இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு லீலி ஷாக் ஆகுறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.